தமிழ் சப்ஜெக்ட் அப்படினாவே உங்க மனசுல என்ன தோணுது? ரொம்ப போரிங் தான் அதை எடுத்தாலே. தூக்கம் பயங்கரமா வரும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. தமிழ் பீரியட்னு வந்தாலே நாங்க தூங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த பீரியட் ஃபுல்லா நாங்க மூச்சுக்கிறதாவே இல்ல. தமிழ் சப்ஜெக்ட் அப்படினாலே உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு வேப்பல சாப்பிடுற மாதிரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. நிறைய பாய்ஸ் போகும்போது I tend to speak in English. I understand. தமிழ்ல பேசுறது தான் வெக்கப்படுவேன் நான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எங்க ஐஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தோணும். தமிழ் புளிச்சு போச்சு. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார். தமிழ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அதுல மிஞ்சி போனா என்ன இருக்க போகுது? ஆமா, ஓடி போனவங்க அப்பே இருக்கா, போ பயமில்ல. ஆக்சுவலி என் கசின் சிஸ்டர் யூஎஸ்ல இருந்து வரா. வரும்போது அவ ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசுவா. அப்ப எனக்கு ஐயோ தமிழ் பேசுறோமே ரொம்ப வெக்கமா இருக்கும். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சு செத்து போங்க. இதுக்கு என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு மட்டும் தான் தமிழ் யூஸ் பண்றமே தவிர அது லிட்டரலா வந்து எதுக்கும் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த காலத்துல பசங்க எல்லாருமே தெரியல. தாய்மொழியே நல்லா பேசாதவன் இன்னொரு மொழியை எப்படி நல்லா பேசுவாங்க? இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இங்கிலீஷ் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தமிழையும் சரியா சொல்லி தராம ரெண்டுலயுமே ஹாஃப் பேக்கடா தான் இப்ப இருக்குங்கிறதா யதார்த்தத்துல இருக்க உண்மை. ஊரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்கு. இங்கிருந்து கிளம்பி ஒண்ணுமே தெரியாம 8ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க சாதாரணமா வெளிநாட்டுக்கு போறாங்க. திரும்பி வரையில அந்த நாட்டோட மொழியை சர்வசாதாரணமா பேசுறாங்க. நீதான் பேசுறியா? How are you? Is it? I don't worry. Why are you crying? ஆக்சுவலா யாரு தாய்மொழியில ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால அடுத்த மொழியில ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்.